வணக்கம் மக்களே. நான் மான்ஸ்டர் ஃபிட்னஸ் ஜிம் பிரபா பேசுகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி ஓடுறாங்க. ஸோ அப்படி ஓடும்போது அவங்களுடைய உடம்பையே பார்க்காம விட்டுறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு தான் மிகப்பெரிய சொத்து. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன தான் பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நம்ம உடம்பை சரி செய்ய முடியாது. அதனால் உங்கள் உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம உடம்பு தான் விலை மதிப்பு இல்லாத ஒரு பெரிய சொத்து. ஸோ அப்புறம் இன்னும் இந்த வில்லேஜ் மக்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சிட்டி சைட் பார்த்திங்க அப்படின்னா அவேர்னஸ் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜிம் போகிறாங்க, இல்லை சைக்கிள் ஓட்டுறாங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வில்லேஜ் மக்கள் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு அவேர்னஸ் வராமல் ஃபிட்னஸ்னால் என்னன்னு கூட தெரியாமல் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்க சைடு பார்த்திங்கன்னா இன்னமும் ஜிம்முக்கு போகிறது அப்படின்னாலே அதை நீ எல்லாம் எதுக்கு ஜிம்முக்கு போகிற, அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஜிம்முக்கு போகிறதே பார்த்திங்கன்னா அதை ஒரு கூச்ச சுபாவத்தோட ஜிம்முக்குள்ளேயே வராமலாம் இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், டெக்னாலஜி அதிகமாச்சுங்கிறங்க ஒரு காரணத்துக்காண்டி. ஏன்னா உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஓவராக வெயிட் போட்டாங்க, ஃபேட் போட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் உடல் உழைப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உங்கள் உடம்பை ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வியாதி, அப்புறம் ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி நிறையா வியாதிகள் நம்ம உடம்புக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் ஜிம்முக்கு போங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான். ஸோ எந்திரிச்ச உடனே முதல் காரியமாக உங்களுக்கு, அதாவது உங்கள் உடம்புக்கு ஒரு ½ ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குங்க. ஓகே, பாய்.